ரத சப்தமியை ஒட்டி நெல்லை பாளையங்கோட்டை அழகிய மன்னர் ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலில் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி விழா நடைபெற்றது. சூரியன் தை மாதம் வடக்கு நோக்கி பயணத்தை தொடங்கும் சூரிய ஜெயந்தி விழா ரத சப்தமியாக கொண்டாடப்படுகிறது. இத்தகைய விழாவின் போது பெருமாள் கோவில்களில் பல்வேறு சிறப்பு வழிபாடுகளும் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி விழாவும் நடைபெறும். அந்த வகையில் நெல்லை பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த அழகிய மன்னர் ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலில் ரத சப்தமி விழா 12ஆம் ஆண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதனை ஒட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு பெருமாள் சூரிய பிரவை, கருட சேவை, ஆதிசேஷ வாகனம், இந்திர விமானம், அனுமந்த வாகனம், அன்ன வாகனம், சென்ற பிரபை வாகனம் என 7 வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி விழா நடைபெற்றது. காலை 6 மணிக்கு தொடங்கிய திருவிழா நிகழ்ச்சி 2 மணி நேர இடைவெளியில் தொடர்ந்து பல்வேறு வாகனங்களில் பெருமாள் திருவீதி விழா நடைபெற்றது. மாலையில் இந்திர விமானத்தில் சிறுதேவி பூதேவி சமேதராக எழுந்தருளிய ராஜகோபால சுவாமிக்கு குடைவரைவாயில் தீபாரதனையும் தொடர்ந்து திருவீதி விழாவும் நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற இரட்டை கருட சேவையில் ராஜகோபால மற்றும் அழகிய மன்னார் பெருமாள் 2 கருட வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி விழா நடைபெற்றது. இரவு வரை நடைபெற்ற திருவீதி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.